Hey friends, welcome back to our channel. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட்டாக ஒரு சென்னை பைக்கர்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோக்கு வந்து நிறைய வியூஸ் நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். அதில் வந்து ஒருத்தர் ஸ்பெசிஃபிக்காக வந்து ரூபன் ஆர்னு வந்து ஒருத்தர் வந்து ஜிபிஎஸ் பற்றி போடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. சரி, நம்ம ஆல்ரெடி அவன் போகும்போதே ஜிபிஎஸ் பற்றி எடுத்துட்டோம். சரி, அது இன்னும் அப்லோட் பண்ணாமல் இருந்தோம், கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் அதெல்லாம். சரி, அந்த வீடியோ இப்போ வந்து அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறோம். முக்கியமாக அந்த ரூபன் ஆர் அவருக்காக இதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோம். எல்லோரும் பாருங்கள், இந்த வீடியோ நல்லாயிருக்கும். ஜிபிஎஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணோம், எப்படி யூஸ் பண்ணோம் ஆப் வச்சு. ஸோ ஜிபிஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணால் என்னென்ன யூஸஸ்ஸு, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அதெல்லாம் பற்றியும் இந்த வீடியோவில் அவங்க தெளிவாகவே சொல்லியிருப்பாங்க. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் ஜிபிஎஸ் பற்றி உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ, இந்த ஜிபிஎஸோட யூசஸ் வந்து பைக்கில் போடுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது? ஆக்சுவலி இது வந்து டிவைஸ் பார்த்தீங்கன்னா மேப் மை இந்தியா மூவ் ஆப்பில் இது ரன் பண்ணுறாங்க. ஆக்சுவலி யூஆர்எல் பார்த்தீங்கன்னா மூவ் ஆப். ஆக்சுவலி ஆண்ட்ராய்டு ஆப்பும் இருக்குது. தென் இது டவுன்லோட் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் அண்டு ஐஃபோன்ஸ்லேயும் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஜஸ்ட் இது என்ன பர்பஸ் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் ட்ராக்கிங் சிஸ்டம். ஓகே, ஜஸ்ட் வெஹிக்கிள் வந்து லைவாக ட்ராக் பண்ணலாம். ஓகே. தென் அடிஷ்னல் பர்பஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர் ஸ்பீட் மானிட்டர் அண்ட் இமோபிலேஷன் இருக்குது. இமோபிலேஷன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் கமெண்ட்ஸ் மூலிமா வெஹிக்கில் ஸ்டாப் பண்ணிடலாம். வண்டி ரன்னிங்கில் இருக்குது. ஆமாம், இது எங்கே இருக்குமோ அங்கே. இது வந்து 2 வீலர்ஸ் அண்ட் 4 வீலர்ஸ் ஆல் வெஹிக்கிள்ஸ் பண்ணலாம். ஆக்சுவலி இது ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமோபிலேசர்ன்றது உங்களுக்கு ஜஸ்ட் ரன்னிங்கில் இருக்க வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணுறதுக்காக இன்கேஸ் வெஹிக்கிள் வந்து தெஃப்ட் ஆகுது, ஏதோ ஒரு இஷ்யூ அந்த மாதிரி நம்ம ஜஸ்ட் நீங்கள் இமோபிலேஸ் பண்ணி வண்டியை ஸ்டாப் பண்ணிக்கலாம். வண்டி இன்ஜின் ரன்னிங்கில் இருந்தாலும் உங்களுக்கு சடனாக உங்களுக்கு ஸ்டாப் ஆகும். எங்கே போய் கனெக்ட் ஆகுது டேரெக்டாக போயிட்டு? ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா டிவைஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைரக்ட் அண்ட் இக்னிஷன் ரெண்டுமே இருக்குது. ஓகே, டைரக்ட் சப்ளையும் கொடுக்கணும். தென் இக்னிஷன்றது உங்களுக்கு கீ ஆன் பண்ணிங்கன்னா அது இக்னிஷன். ஓகே, ஸோ இக்னிஷன் தென் இதுவும் இக்னிஷன் தான் உங்களுக்கு. ஓகே. ஸோ அதில் நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம் டைரக்ட் அண்ட் இக்னிஷன் அண்ட் பாடி கிரவுண்ட் காமன். தென் இமோபிலேஷன் போது இமோபிலேஷனுக்கு செப்பரேட்டாக ஒரு ஒயர் கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, அது ஜஸ்ட் உங்களுக்கு கேட்லாக்லையும் இருக்குது, பார்த்து பண்ணுறது பண்ணிக்கலாம். தென் உங்களுக்கு இதில் இருக்க ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் லொக்கேஷன் ட்ராக் பண்ணலாம். வெஹிக்கிள் இப்போது ரன்னிங்கில் இருக்கா, ஐடில் மோடில் இருக்கா, ஸ்டாப்பில் இருக்கான்றதை அது ட்ராக். ஆமாம். தென் கீ இக்னிஷன் ஆன் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மொபைலை பொறுத்தவரை நோட்டிஃபிகேஷன் வரும், இன்ஜின் ஆன் சொல்லிட்டு. தென் ஆஃப் பண்ணிங்கன்னா இன்ஜின் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓவர் ஸ்பீட் அலர்ட்ஸ் இருக்குது. ஓவர் ஸ்பீடுன்றது உங்களுக்கு ஒரு வாட்டி நம்ம ஆன் பண்ணும்போது ஆஃப் பண்ணும்போது கண்டிப்பாக அலர்ட் வரும். இல்லை அது வேணும்னா பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு வேணும்னா இன்ஜின் ஆன் ஆக்சுவலி எனபிள் பண்ணுறது நம்ம பண்ணுறதை பொறுத்து தான். ஓகே, இன்ஜின் ஆன்ன்றதை எனபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு அலர்ட்ஸ் வரும், நோட்டிஃபிகேஷன் வரும். ஒன்ஸ் எவ்ரி டைம் ஆன் பண்ணாலும் அது நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக நம்மளே வந்துடும். போத் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ரெண்டுமே வரும், ஆன் ஆஃப் ரெண்டுமே வந்துடும். தென் ஓவர் ஸ்பீட் அலர்ட்ஸ் இருக்குது. ஓவர் ஸ்பீடுன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம செட் பண்ணுறது தான். அரௌண்டு 60 or 80 கிலோமீட்டர்ஸ் கொடுத்துட்டோன்னா ஜஸ்ட் அதை கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு அலர்ட்ஸ் வரும், நோட்டிஃபிகேஷன்றது. தென் நீங்களே கண்டிப்பாக அதே மாதிரி ரிப்போர்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரிப்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் வெஹிக்கிள்ஸ் லாஸ்ட் வீக் எங்கே இருந்தது, 30 டேஸ்க்கு இந்த மாதிரி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ப்ளே பேக் பண்ணி பார்த்துடலாம் நம்ம. அதாவது மார்னிங் வண்டி எங்கே போயிருக்கோம், எங்கே இது வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கோம், எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கு. ஸோ எல்லாம் ஓவரால் வந்துடும் இதில். ஓகே, ஸோ எடுத்துக்கலாம். இப்போ அடிஷனல் ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமோபிலேஷன் தான். இதில் இமோபிலேஷன் கண்டிப்பாக வந்து எங்கே சப்போஸ் சஸ்பெக்ட்னா நம்ம அப்படியே ரிமூவ் பண்ணிட்டா அப்படியே ஸ்டாப். கண்டிப்பாக அதில் உங்களுக்கு அது என்ன ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸுங்கள ஜஸ்ட் யாராவது ஐடென்டிஃபை பண்ணி ரிமூவ் பண்ணாங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா ஆமாம் அது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியறதுக்காக ஜஸ்ட்டு இது கனெக்ட் பண்ணியிருக்கேன் பல்பு எல்இடி. ஆக்சுவலி இமோபிலேஷன் பண்ணியிருக்கோம் இதில் இப்போது. ஸோ அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தெரியும். ஏன்னா ரிலே ஆன் ஆகுது ஆஃப் ஆகுது உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த பர்பஸ்க்காக இமோபிலேஷன் கொடுத்தோன்னா இது லைட் எரியும். அப்போ வண்டி இன்ஜின் ஸ்டார்ட் ஆகாது. ஸோ இமோபிலேஷன் நம்ம டீஆக்டிவேட் பண்ணிட்டோன்னா லைட் ஆஃப் ஆகும், தென் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும். சப்போஸ் இது தெரிஞ்சவங்க யாராச்சும் ஹேண்டில் பண்ணும்போது இதை ரிமூவ் பண்ணிட்டு அவங்க தெஃப்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதுதான் சொல்கிறேன். ஆக்சுவலி பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் நம்ம எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ரிமூவ் பண்ணுறது. ஸோ டெக்னிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு கம்பல்சரி பண்ணிவிடுவாங்க. அது ஜஸ்ட் இது காமன் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி தான், பேட்டரியில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பேட்டரி இருந்தால் தான் அது ஒர்க் பண்ணும். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அது. ஸோ நீங்கள் இது பண்ணியிருக்கும் போது அன்பிளக் பண்ணுறாங்க. இதுதான் வந்து கனெக்டர். ஆக்சுவலி ஜஸ்ட் இது வந்து இதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலி இது வந்து நான் சும்மா கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இது எல்லாமே பார்க்கலாம். ஜஸ்ட் டிவைஸ் இவ்வளோ தான். இது வந்து தெரியாமல் யாரா அன்பிளக் பண்ணாங்கன்னா நம்ம எந்த மொபைலில் கான்ஃபிகர் பண்ணியிருக்கோமோ அந்த மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், அலர்ட்ஸ் வரும், கம்பல்சரி வரும். அன்பிளக் பண்ணாலும் வரும், பேட்டரி ரிமூவ் பண்ணாலும் வரும். ஓகே, இதில் வந்து இன்க்ளூடிங் பேட்டரி இருக்குது. ஸோ இதுலேயே பேட்டரி இருக்குது. யாராவது தெரிஞ்சு ரிமூவ் பண்ணுறாங்க இல்லை ஒயரிங் கட் பண்ணாங்கன்னா ஒயரிங் கட் பண்ணாலும் அலர்ட்ஸ் வரும். ஓகே, அதுவும் வரும். கண்டிப்பாக லொக்கேஷன் வந்துடும், உங்களுக்கு ட்ராக் ஆகிடும். ஸோ தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவைஸ் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சு கட் பண்ணாலும் சரி, பேட்டரி ரிமூவ் பண்ணாலும் சரி, அன்பிளக் பண்ணாலும் சரி, எது பண்ணாலுமே அலர்ட்ஸ் வந்துடும். அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அது லைவ் லொக்கேஷன் ட்ராக் ஆகும்.
தென் வெஹிக்கிள் மூவிங்கில் இருக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பீடில் வண்டி போயிட்டுருக்கு 10 கிலோமீட்டர்ஸ் 20 30 40ன்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு கிலோமீட்டர்ஸும் அதில் வந்து உங்களுக்கு மேலே ஷோ ஆகும். ஓகே, அதுவும் ஆகும். தென் இக்னிஷன் ஆன் ஆஃப்ன்றதை இன்டிமேட் பண்ணணும். இது ஆண்ட்ராய்டு ஆப் இருக்குது மூவ்னு சொல்லிட்டு. இந்த ஆப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஜஸ்ட் இதுதான் வந்து ஹோம் பேஜ் ஆக்சுவலி டிவைஸோட ஹோம் பேஜ் இது வந்து மூவ்னு சொல்லிட்டு ஒரு ஆப் ஆக்சுவலி இருப்பாங்க. மூவ்னு சொல்லிட்டு ஒரு ஆப், அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் நம்ம டிவைஸும் இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிகர் பண்ணியாச்சு. ஆக்சுவலி இப்போ பைக்கில் பார்த்தீங்கன்னா இக்னிஷன் ஆஃபில் இருக்கும் போது இதுதான் வந்து ஹோம் பேஜ். ஜஸ்ட்டு இது வந்து வெஹிக்கிள் நம்பர் கீழே ஷோ ஆகும். அதை ஓப்பன் பண்ணோன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஆன்லைன், வெஹிக்கிள் ஆன்லைனில் இருக்குன்றது இன்டிமேட் பண்ணோம். தென் கிலோமீட்டர்ஸ்ன்றது எப்போ வண்டியை ட்ரைவ் பண்ணுறோமோ அந்த டைமில் மட்டும் கிலோமீட்டர்ஸ் உங்களுக்கு 20 30 40ன்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். திருப்பியும் வந்து உங்களுக்கு வண்டி எப்போ ஸ்டாப் பண்ணுறாங்களோ அப்போது திருப்பியும் லோ ஆகிட்டு வந்துடும். ஸோ அது உங்களுக்கு இன்டிமேட் பண்ணும். தென் இது வந்து டிவைஸில் இருக்க பேட்டரியோட கெப்பாசிட்டி கனெக்டிவிட்டியில் இருக்குது. ஸோ இது லோ ஆகுதுன்னும் போது பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் ப்ராப்ளமாக இருக்கலாம், ஸோ சம்திங் இருக்கலாம். மேக்ஸிமம் அது ஆகாது. ஜஸ்ட் இது வந்து உங்களோட நாலேஜ் தான் சொல்கிறேன். தென் இக்னிஷன் ஆஃபில் இருக்குது. இப்போது கீ ஆஃப் பண்ணியிருக்கும் போது இது ஆஃப் மட்டும் தான் இன்டிமேட் பண்ணோம். தென் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டாப்டு. இன்ஜின் எப்போல்லாம் வந்து கீ ஆஃப் பண்ணியிருக்கோமோ அப்போல்லாம் ஸ்டாப்டுன்னு மட்டும் தான் இன்டிமேட் பண்ணோம். தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் இங்கே கீழே லைவாக இருக்குது, லைவ் லொக்கேஷன் இது. தென் இப்போ நம்ம இன்ஜின் அதை ஆன் பண்ணுறோம். இக்னிஷன் ஆன் பண்ணியிருக்கோம். இக்னிஷன் ஆன் பண்ணால் இதில் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போது இக்னிஷன் ஆன்றது இன்டிமேட் பண்ணோம். இது வந்து இக்னிஷன் ஆன் வரும், இங்கே ஹைடில் வரணும். ஹைடில் வந்துடுச்சு. தென் இக்னிஷன் ஆனில் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இமோபிலேஷன் பண்ணியிருக்கோம் இதில். ஸோ அப்படின்னும் போது உங்களுக்கு இமோபிலேஷன் இது மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இது கொடுத்தோன்னா இமோபிலேஷன் ஆப்ஷன் வரும். தென் இப்போது அதுக்கு முன்னாடி அலார்ம்ஸ் பார்த்துக்கலாம். அலார்ம் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் கொடுத்தோன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா டிவைஸ் அன்பிளக் பண்ணால் அலர்ட்ஸ் வரும்னு. ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் தான் இருக்குது. ஐடியல் மோட், இக்னிஷன், ஓவர் ஸ்பீடிங், ஸ்டாப், இந்த மாதிரி ஜியோ ஃபென்சிங்கும் இருக்குது இதில். தென் இதில் நம்மளுக்கு வேணும்னா நம்ம மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் கூட பண்ணிக்கலாம். அன்பிளக் கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ன மொபைல் நம்பர் வேணுமோ, இப்போ மெயில் ஆப்ஷன் இருக்குது, ஆப் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ இதில் என்ன நம்பர் வேணுமோ அந்த நம்பர் மட்டும் எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துடலாம். ஜஸ்ட் நம்பரை நம்ம டைப் பண்ணிக்கலாம். என்ன நம்பர் வேணுமோ கொடுத்துட்டு சேவ் கொடுத்தோன்னா அந்த நம்பருக்கு அலர்ட்ஸ் வந்துடும். எனி நம்பர் அதை கொடுத்துக்கலாம். சேவ் கொடுக்கணும். சேவ் கொடுத்ததுக்கப்புறம் தான் அது அப்டேட் ஆகும். தென் ஐடியல் மோடு இக்னிஷன் கொடுத்தோன்னா இக்னிஷனில் தான் நான் சொன்னது போத்து இக்னிஷன் ஆன் ஆஃப் போத்து. சில பேர் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வேண்டாண்டுவாங்க, ஏன்னா எப்போ பார்த்தாலும் அலர்ட் வந்துட்டு இருக்குன்னு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா சில பேர் எனேபிள் பண்ண மாட்டாங்க அதை. ஸோ இது டிசபிளாக தான் இருக்கும். போத் கொடுத்தோன்னா நம்ம ஆன் பண்ணுறாங்க ஆஃப் பண்ணுறாங்க எந்த டைம் பண்ணாலும் உங்களுக்கு அலர்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் ஆப்ஷன். இது வேணும்னா மெயில் வேணும்னா பண்ணிக்கலாம், இல்லைனா வெறும் எஸ்எம்எஸ் மட்டும் நம்ம நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஜியோ ஃபென்சிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஜியோ ஃபென்சிங்கிறது ரெகுலர் ஷெடியூல் இருக்க வெஹிக்கிளுக்கு தான். ஸோ இது பைக்குக்கு தேவைப்படாது. ரெகுலர் ஷெடியூல்ஸ் இருக்க ஒரு வெஹிக்கிள் ஆக்சுவலி கிண்டி டு நுங்கம்பாக்கம் அந்த மாதிரி ஒரு வெஹிக்கிள்ஸ் போதுன்னும் போது அந்த லொக்கேஷன் தவிர்த்து வேறு எங்கேயாவது வெளியே போகும்போது உங்களுக்கு அலர்ட்ஸ் வரும். அதுக்கு தான் ஜியோ ஃபென்சிங். இது வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ அது வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் தான், நமக்கு கிடையாது. ஸோ இவ்வளோ தான். இமோபிலேஷன்றது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இமோபிலேஷன் ஆப்ஷன் தேர்ட் ஒன்று இருக்கும். இதில் நீங்கள் ஜஸ்ட் கொடுத்தீங்கன்னா இது கஸ்டமர் ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருக்காரு. இப்போது ஜஸ்ட் அதை வந்து வெரிஃபை கொடுத்தோன்னா இமோபிலேஷன் இப்படி தான் காட்டும். இப்போ வந்து வெஹிக்கிள் ஆனில் தான் இருக்குது, ஸ்டார்ட் மோடில் தான் இருக்குது. இமோபிலேஷனை ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவேட் பண்ணோன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகக்கூடாது. ஆக்டிவேஷன்ன்றது உங்கள் ஆக்டிவேட்டு ஜஸ்ட் 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணோம். சக்ஸஸ்ஃபுல் வந்ததுக்கப்புறம் நீங்கள் விட்டுக்கிட்டிங்கன்னா வண்டி அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படியே விட்டு வண்டி இப்போ ஆஃப் ஆகும். மேக்ஸிமம் 4 to 5 மினிட்ஸில் உங்களுக்கு வண்டி ஆஃப் ஆகும். கண்டிப்பாக ஆகும். ஏன்னா இது சர்வரில் உங்களுக்கு அப்டேட் ஆனதுக்கப்புறம் தான் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆகிடுச்சு. ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ நீங்கள் அகைன் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேங்க் ஆகாது. ரேங்க் பண்ண முடியாது. நீங்கள் எது பண்ணாலும் உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகாது. இவ்வளோதான் சிம்டம். ஆக்சுவலி உங்களுக்கு டேஷ்போர்டு பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளேலாம் வந்துடும். மற்றபடி உங்களுக்கு இன்ஜின் கிராங்க் ஆகாது. இதுதான் சிம்டம். இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகலை. இப்போ இமோபிலேஷன் ஆக்டிவேட்டில் இருக்குது. திருப்பி இப்போ டீஆக்டிவேட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு இமோபிலேஷன் ஆப்ஷன் போய்ட்டு சேம் ஆப்ஷன் தான் தேர்ட் ஒன்று. ஸோ இதில் டீஆக்டிவேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ ஆக்டிவேட்டில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது ஆக்டிவேட்னு காட்டும். இப்போ டீஆக்டிவேட்டில் பண்ணணும் நம்ம.
ஆக்டிவேட்டில் இருக்கிறதுனால தான் வண்டி ஸ்டாப் இருக்குது. ஸோ ஸ்டார்ட் ஆகலை. ஸோ டீஆக்டிவேட் பண்ணுறோம். டென் செகண்ட் 12 செகண்ட்ஸ் கூட பிடிக்கலாம், தப்பு இல்லை, ஒன்றும் ஆகாது. ஏன்னா இது நெட்வொர்க் இஷ்யூ இருந்துச்சுன்னா உங்களுக்கு சடனாக ஆகாது. ஸோ அதனால் ஒரு 10 to 12 செகண்ட்ஸ் கூட பண்ணலாம், ஹோல்ட் பண்ணலாம். இப்போ அது ஸ்டார்ட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள் 5 மினிட்ஸ் எடுக்கும் மேக்ஸிமம். இப்போ ஆன் ஆகுமா? ஆஃப் ஆகும். ஆஃப் ஆனால் உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகும். ஜென்ரலாக இமோபிலைசேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அண்டர் பேஸ்மெண்ட்டில் இருக்குது, இல்லை சப்போஸ் அண்டர் ட்ரீயில் இருக்குது. ஸோ அண்டர் ஷெட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இமோபிலைசேஷன்றது கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா இது வந்து ஜிஎஸ்எம் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி உள்ள சிம் இருக்குது. ஸோ அதுக்கு எப்போது நெட்வொர்க் கவரேஜ் கிடைக்குதோ அந்த டைமில் தான் ஆக்டிவேட் ஆகும். ஸோ நான் அதெல்லாம் பண்ணும்போது ஓப்பன் ஸ்கேல் விட்டு பண்ணுறது பெட்ரு. இப்போ ஆஃப் ஆயிடுச்சு ஆக்சுவலி. இப்போ வண்டி ஆன் ஆகுமா இல்லை இப்போ ஆனால் வண்டி ஸ்டார்ட் ஆகும். இது வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் நமக்கு தெரியணுன்றதுக்காக தான் பல்பு போட்டிருக்கேன். இது செப்பரேட்டு, இது கிடையாது. வெறும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ தான் டிவைஸ்ன்றது, இவ்வளோ தான் டிவைஸ் வித் ஒரு ஜாக்கு. இதுக்கு ஒரிஜினல் ஹார்னஸ் வரும், தென் வித் ஒரு ரிலே. 4 பின் ரிலே பார்த்தீங்கன்னா இந்த ரிலே இருந்தால் தான் கட் ஆஃப் பண்ண முடியும். இமோபிலைசர் ஒர்க் பண்ணும். அவ்வளோதான் சார். இது ஆக்சுவலி இமோபிலைசரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் வெஹிக்கிள். இப்போ ஆன் ரோடு வந்துடுச்சு வெஹிக்கிள். அதில் அட்ரஸோடு வந்துடுச்சு. இப்போ எங்கே இருக்குது நம்ம அட்ரஸ்? எந்த அட்ரஸோடு வந்துடுச்சு. இது வெஹிக்கிளோட கரண்ட் லொக்கேஷன் இதில் வந்துடும். கரண்ட் லொக்கேஷன் வந்துடும். தென் இதை வந்து நீங்கள் ஜூம் இன் பண்ணிக்கலாம். ஜூம் இன் பண்ணோன்னா நமக்கு எக்ஸாக்டாக வரும். எக்ஸாக்டாக வரும் லொக்கேஷன். இது வந்து நம்ம லொக்கேஷன் ஆக்சுவலி இது காட்டும். தென் பார்த்தீங்கன்னா நேவிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வெஹிக்கிள் இருக்க இடத்துல, அதாவது நம்ம இருக்க இடத்துக்கு வேறு யாருக்காவது நேவிகேட் பண்ணணும், ரூட் சொல்லணும்னா ஜஸ்ட் நேவிகேட்டிங் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் நேவிகேட் பண்ணிக்கலாம். தென் ஷேர் பண்ணிங்க. இந்த லொக்கேஷன் யாருக்காவது வேணும்னா நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இருக்கு பாருங்க. ஓகே, வாட்ஸ்அப்பில் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அதுவும் ப்ராப்ளம் இல்லை, அதுவும் பண்ணிக்கலாம். தென் இப்போது ஹைடல் மோடில் ஆனில் இருக்குது இன்ஜின். ஸோ இது ஆனில் இருக்குது. ஓகே, இப்போ இக்னிஷன் ஆஃப் பண்ணுறேன். இக்னிஷன் ஆஃப் பண்ணேன்னா உங்களுக்கு இது ஆஃப் வந்துடும். இங்கே ஸ்டாப்டு வரும். எப்போ நீங்கள் கீ இன்செர்ட் பண்ணியிருக்கீங்களோ அப்போல்லாம் ஹைடல் வந்துடும் இதில். ஓகே ப்ரோ. ஓகே, ஆஃப் வரும். ஸ்பீக்கர் வந்து ஃபிக்ஸ் ஆஃப் செகண்ட்ஸ் வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஜிபிஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.